அன்அஃபிஷியலா இந்த இடத்துக்கு எதுக்காக அவனை கூட்டிட்டு வந்தீங்க? 8 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இன்ஸ்பெக்டர் சந்திரோட கேஸ் ஆக்சிடென்ட்ல கொலைன்னு சொல்றான் மேடம். வாட்? எஸ் மேடம். அதுக்கு மேல அவன் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அடிச்சு கூட கேட்டு பார்த்தான். பட் வாயே திறக்க மாட்டாங்க. என்ன அடிச்சீங்களா? வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டூயிங்? அவன் என்ன அக்யூஸ்டா? அவனா தானே உங்ககிட்ட உண்மையை சொல்ல வந்தான்? மோரோவர் அவனை ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்காம இந்த மாதிரி குடவுன்ல வச்சு விசாரிக்க உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது? அது இல்ல மேடம். இன்ஸ்பெக்டர் சந்துரு ஏதோ பெரிய தப்புன்றதாகவும் அந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா மொத்த டிபார்ட்மெண்ட் கெட்ட பேர் ஏற்படும் சொல்றான் மேடம். அது மட்டும் இல்லாம இது மாதிரி எது சொன்னாலும் உங்கள்ட்ட சொல்ல சொல்றான் மேடம். இப்போ அவன் எங்க? இந்த கேஸுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? இது ஆக்சிடென்ட் இல்ல கொலைன்னு உனக்கு எப்படி தெரியும்? யார் நீ? நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி இது ஒன்றும் ஆக்சிடென்ட் கிடையாது. அவர் பண்ண தப்பு கிடைச்சி தண்டனை. இது இதோட முடியாது. என்னது முடியாதா? அப்படின்னா அப்ப என்ன நடந்துச்சு? அவசரப்படுத்தாதடா, வந்துட்டு இருக்கேன்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணுடா. சீக்கிரம் வா பேபி, உனக்காக தான் வெயிட் பண்ணி எவ்வளவு நேரம் பண்ணிட்டு இருக்கேன். டிராஃபிக்கா இருக்குடா. எவ்வளவு நேரம்டா? கடைசி ப்ளாக்கே வந்துட்டோம்டா. டேய் இருடா மச்சான், ப்ளீஸ் டா வந்துருடா. கேக்குதாடா? பேபி ஓகே பேபி. வா வா வா, இங்கே வெயிட் பண்றேன், பொறுமையா வா. ஓகே 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 நீ உண்மையே வா பேபி, ஒரு பிரச்சனையும் கிடையாது. நான் சமாளிச்சுக்கிறேன், அது பிரச்சனை கிடையாது. நீ வந்ததுக்கு அப்புறம் தான். ஓகேடா. ஓகே ஓகே. மச்சான் டேய் என்னடா ஒரு போட்டோ மட்டும் எடுத்தாடா. லெஃப்ட் வா மச்சான். ஓகேடா. ரைட் வாடா. ரைட்டா? ரைட் வாடா. கொஞ்சம் லெஃப்ட். ஓகே ஓகே. நான் பார்க்கிங் கிட்ட வந்துட்டேன்டா. மச்சான் ஒரு நிமிஷம். சுத்தி யாருமே இல்ல. அதுக்கு உன் பக்கத்துல யாராவது இருக்காங்களா? பக்கத்துல ராகேஷ் இருக்கான். கிஸ் கூட. ஏய் கிஸ்ஸா? பக்கத்துல ராகேஷ் இருக்கான்டி. பரவாயில்ல குடுறா, அவன் தூரமா தானே இருக்கான். ஆமா ஆமா தூரமா இருக்கான். சரி சரி குடு. இப்ப கொடுத்தா அப்புறம் நேர்ல பேபி ஒரு நிமிஷம் இரு. டேய் நீ என்னடா கீழே விழுந்திருக்க? டேய் என்ன ஏதோ பிடிச்சி இழுத்துதுடா. இழுத்துச்சா? டேய் சுத்தி பாடா, நம்ம ரெண்டு பேரும் தவிர யாரும் இல்லடா. நான் என்ன பொய்யா சொல்ல போறேன்? என்ன ஏதோ இழுத்துதுடா. டேய் ஐயோ ஐயோ என்னாச்சுடா? என்ன ஆச்சா? கிழிச்சு வச்சிருக்கடா. கடவுளே. டேய் மச்சான் இங்க சிசிடிவி இருக்குடா. டேய் மச்சான் இங்க இருக்கிறது ரிஸ்க். வா வா சீக்கிரம் கிளம்பலாம். வா 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 ஏந்திரா. இதுக்கு தான் நைட்டெல்லாம் உட்காந்து பேய் படம் பார்க்காதான்னு சொல்கிறது. என்ன கேட்குறியா? இந்த பாலை குடிச்சு தூங்கு, நாளைக்கு காலேஜ் போகணும்ல. நாளைக்கு சண்டேப்பா. ஓ சரி, எனக்கு எக்ஸாம் பேப்பர் கரெக்ஷன் ஒர்க் இருக்குது,
நாளைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் வேறு இருக்குது, பசங்களாம் பேப்பர் வேறு கொடுக்கணும். நான் அதை முடிச்சு தூங்குறேன், சரியா? நீ பாலை குடிச்சு தூங்கு. ம். Daddy. Tipu Sultan died on February 29. ராகேஷ்க்கு பால் கொடுத்துட்டு ஆஃப் பண்ணிட்டு தானே வந்தோம். ஆன்ல இருக்கு. எப்படி மறந்த? ஆஃப் பண்ணிட்டு தானே வந்தோம். ஓகே. திப்பு சுல்தான் டைட் ஆன் 1799. கரெக்டாக தானே இருக்கு. அப்புறம் தப்பு போட்டோம். என்ன போலீஸ் சத்தம் கேட்குதோ? இந்த வீடு தானேயா? என்ன பிரச்சனை? போய் காவதியா? வரேன் சார். வந்துட்டு இருக்கேன் சார், வெயிட் பண்ணுங்க சார். என்ன யாருமே இல்லை? என்ன நடக்குதுன்னு புரியலையே. என்ன இது என்னது இது? அப்பா. என்னப்பா? உனக்கு வரைய தெரியுமாப்பா? நான் என்ன டிராயிங் டீச்சரா வரையறதுக்கு? ஹிஸ்ட்ரி டீச்சர்ப்பா. சரி, இப்போ எதுக்கு அதை கேட்குற? ஒன்றும் இல்லை. ராகேஷ், நேற்று ஏதாவது உனக்கு ஒரு சவுண்டு கேட்டுச்சா?
இல்லையேப்பா, ஏன் கேட்குற? சரி ஓகே, ஒன்றும் இல்லை. எனக்கு ஸ்கூல் டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். சரியா? ம். மச்சான் செம்மையாக வரைஞ்சிருக்கடா. வேணா பாரு, நீ ஒரு பெரிய ஆர்டிஸ்டாக வருவ. டேய், அதை நான் வரையலடா. பின்ன கோப்பாவா? பின்ன என்ன அதுவா வந்துச்சு? டேய், நேத்து என்னடா யாரோ காலை பிடிச்சி இழுத்தாங்கங்கிற, இன்னைக்கு என்ன டிராயிங்கை கொண்டு வந்து அதுவா பக்கத்தில் இருந்துச்சுங்கிற. என்ன தாண்டா அவன் பிரச்சனை? நிறுத்து. எங்கேருந்துடா வரீங்க? சார் பக்கத்து ஏரியா இருந்தா சார் வரும். யார் வண்டி இது? சார் எங்கள் அப்பா வண்டி சார். பார்க்க திட்டு வண்டி மாதிரி இருக்கு. இல்லை சார், எங்கள் அப்பா வண்டி தான் சார். டாக்குமெண்டடு இறங்கு சார். வண்டி டாக்குமெண்டடு. டேய், டாக்குமெண்ட் எடுத்துக்கோ. டாக்குமெண்ட் இல்லடா, வீட்டில் இருக்கா. என்னடா சொல்ற? டேய், டாக்குமெண்ட் எங்க? வீட்டில் இருக்கடா. லூசாடா நீ? ஏன்டா வீட்டில் வச்சுட்டு வந்த? இப்போ என்னடா சொல்றது இவர்கிட்ட? டேய் மச்சான் ஏதாவது சொல்லி சமாளிக்கலாம்டா. வேற. டேய், சார் 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 டாக்குமெண்ட் இருக்கா இல்லையா? எடுத்துட்டு இருக்கோம் சார். என்னடா சொல்றது? புக்கில் இப்போ என்னடா சொல்லி சமாளிக்கிறது? டேய் எனக்கும் தெரியடா, ஏதாவது பேசி டேய், பார்க்கலாம். லூசாடா நீ. டேய், நல்லா மாட்டேன் என்னடா சார். டாக்குமெண்ட் இல்லையா? சார் சப்பா அப்போவே தெரியும்டா நீங்களாம் திருட்டு பசங்கன்னு. சார் நாங்கள் திட்டு பசங்களாம் இல்லை சார். டேய், ஃபோன் பண்ணி வீட்டிலேருந்து வர சொல்லு. சார் சார் வீட்டில் வேண்டாம் சார். உன் அப்பா அம்மாவை ஸ்டேஷனுக்கு வர சொல்லு, பேசணும். சார் 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 அங்க வீடு ஏறி சார். மச்சான் மச்சான் மச்சான். சார் 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 அங்க வீடு ஏறி சார். ஃபயர் ஸ்டேஷன் கால் பண்ணுங்க சார். சார் சார் வாங்க சார். என்ன சார்? சார் சார் வாங்க. அசோக் நீ வாடா. சார் 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 என்ன சார் பாத்துட்டு இருக்கீங்க? சார் காப்பாத்துங்க சார். என்ன சார் பாத்துட்டு இருக்கீங்க? ஃபயர் இன்ஜின் கால் பண்ணுங்க சார். சார் இன்னும் உள்ள கத்துற சவுண்ட் கேக்குது. ஃபயர் இன்ஜின் கால் பண்ணுங்க சார். என்ன சார் நீங்க? டேய் நீ உள்ள போய் பாருங்க. டேய் உள்ள போய். சார் கேக்குதா இல்லையா சார்? சார் உள்ள போய் பாருங்க சார். இந்த வீடா? ஏய் சுத்தி பத்தி பார்த்தடா, உள்ள யாருமே இல்லடா. மச்சான் அவர் பாரு.
ராகேஷ் ராகேஷ் டே ராகேஷ் பா வர நீ சரியில்லடா. எப்போ பாரு பேய் அஞ்ச மாதிரி உட்காந்துட்டு இருக்கிற. எனக்கு ஸ்கூலுக்கு வர டைம் ஆகிடுச்சு. உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகுது எனக்கு. நான் ஸ்கூலுக்கு போயிட்டு அப்படியே நம்ம புது வீட்டுக்கு போயிட்டு வேலை அப்படி நான் பார்த்து வரேன். சரியா? ஏன்னா ஒன்றா எனக்கு கால் பண்ணு. ராகேஷ், பழைய தேவையில்லாத பொருளை எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் கொண்டு போயிட்டு காயனங்களில் போட்டு வா. சரியா? சரிப்பா. சீக்கிரம் முடிச்சு விடுங்கண்ணே. முதல்ல நாங்கள் எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது. என்னடா இவரு? அண்ணா அதை விட்டீங்க பாருங்க. அதையும் சேர்த்து போடுங்க. டேய் என்னடா அங்கே பாருடா. டேய் அவன் தான்டா அங்கிள். அவரு என் பையன்தான்பா. என்னாச்சு அங்கிள் இவருக்கு? 8 வருஷத்துக்கு முன்னாடியே அவன் செத்துட்டான்பா. எப்படி அங்கிள்? நான் முதல்ல கடைலாம் வச்சுன்னு இல்லைப்பா. ஏரியாவிலேயே வெயிட்டு கை எந்த பிரச்சனைனாலும் என்ன தான் கூப்பிடுவாங்க. இறங்கி தர மட்டத்துக்கு செய்வோம்பா. இதனாலேயே போலீஸ்க்கு எனக்கும் ஆகாதுப்பா. அந்த மாதிரி ஒரு சம்பவம் பண்ணுறப்ப தான் மாட்டிக்கினேன். 5 வருஷம் ஜெயிலில் இருந்தேன்பா. என்ன ஜாமீனில் எடுக்கிறதுக்கு தான் இவன் யாரையோ போய் பார்த்தான். ஒன்றும் நடக்கல. கடைசியாக என்னை அரெஸ்ட் பண்ண இன்ஸ்பெக்டர் சந்திர கூப்பிட்டாரு. ஏதோ ஒரு வேலை செய்ய சொன்னார்ப்பா. அந்த வேலையை பண்ணினா உங்கள் அப்பாவையும் ரிலீஸ் பண்ணிடுறேன். அந்த வேலைக்காக நீ ஒரு 3 மாதம் ஜெயிலில் இருந்தால் போதும்னு சொன்னார்ப்பா. ஆனால் 4 வருஷம் ஆச்சுப்பா. அவனை கடைசியில் பணமாக தான் பார்க்குற மாதிரி ஆகி போச்சுப்பா. சரிப்பா, உங்களுக்கு எப்படிப்பா அவனை தெரியும்? ஏய் என்னடா 2 பேரை முடிச்சுன்னுக்கிறீங்க? உண்மையை சொல்ல போறீங்களா இல்லையா? அங்கிள் அதெல்லாம் ஒண்ணு இல்ல அங்கிள். சொல்லுங்கடா. டேய் அந்த போட்டோடா. டேய் அது வீட்ல இருக்குடா. ஐயோ ஃபோன் எடுடா. அங்கிள் அங்கிள் இந்த பெயிண்டிங் பையனை ஜெயிலில் பணமாக கொடுத்தப்போ அப்போ அந்த துணிங்களா கூட இது இருந்ததுப்பா. அங்கிள் அந்த கேசட் அதுவாப்பா? வேணா இதை பத்திரமா வச்சுக்கோ. 3 மாசம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். போலீஸ்காரன் சுத்து போட்டாங்க. 3 மாசம் வரைக்கும் பத்திரமா வச்சுக்கோ. சரியா? அங்கிள் அந்த கேசட்டை நான் எடுத்துக்கலாமா? டேய் மச்சான், இது எங்க தாத்தா காலத்து டேப் ரெக்கார்டரா. இது எப்படி ஒர்க் ஆகும்? என்ன ஒர்க் ஆகுது? நம்ம ஆப்ஸ் உங்க பேத்தி தாத்தா மீனா, நீ வேணா பாரு. உன்னை நேர்ல பாக்குறத விட என் பேத்தி உன்னை ரொம்ப அழகா வரைவா. Such a beautiful artist.
மீனா, உனக்கு தெரியாதது ஒண்ணும் இல்லை. இவளோட லைஃப்ல நடந்த அந்த ஆக்சிடென்ட் தான் இவளோட லைஃபையே புரட்டி போட்டுருச்சு. அந்த ஆக்சிடென்ட்ல இவளோட அம்மா அப்பாவும் இறந்துட்டாங்க. பட் காட்ஸ் கிரேஸ் இவ உயிருக்கு ஒன்றும் ஆகல. ஆனா இவளுக்கு கண்ணு தெரியாம போயிடுச்சு. என்னதான் இவ சின்ன வயசுல இருந்தே வரைஞ்சாலும் அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் தான் இவ பார்க்காமலே வரைவான்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா வீட்டுல இவ ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றா. அதனாலேயே டெய்லி நாம பேசும்போது அவ ரெக்கார்ட் பண்ணி திரும்ப திரும்ப கேட்பா. அதுல அவளுக்கு ஒரு சின்ன சந்தோஷம். ஆமா தாத்தா, நீங்க சொன்ன மாதிரியே உங்க பேத்தி கண்ணு தெரியலன்னா கூட என்ன தொட்டு பார்த்தே ரொம்ப அழகா வரைஞ்சிருக்கா. கடவுள் இவ கண்ணை பறிச்சிட்டாலும் இப்படி ஒரு திறமைய கொடுத்திருக்கானே. எஸ், இவ திறமைக்கு நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கா. பட் படிப்பு தான் இவளுக்கு சரியா வரமாட்டேங்குது. ஒருவேளை இவளோட அப்பா அம்மா உயிரோட இருந்திருந்தா நல்லா படிக்க வச்சிருப்பாங்களோ என்னவோ. அதான் என்ன பண்றதுன்னே தெரியல. தாத்தா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு. நம்ம ஆனா மாதிரி பசங்களுக்கு அவர் வீட்டுக்கே போய் பாடம் சொல்லி தர்றாரு. அவரு இது ஒரு சேவை மாதிரி பண்றாரு. அப்படியா? நீ வேணா அவர்கிட்ட பேசி பாரு, நம்ம ஆனாவுக்கு சொல்லி தருவாரான்னு. டேய் மச்சான், கேசட் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இருக்கலாம். அடுத்த கேசட் எடு. என்னடா மச்சான், ஏதோ பொண்ணு அழுகிற சவுண்ட் கேக்குது. என்னன்னு தெரியல. கொஞ்ச நாள்லயே மீனாக்கா ஊருக்கு போகணும்னு கிளம்பிட்டாங்க. அப்போதான் மீனாக்கா சொன்ன மாதிரி அவர் எங்க வீட்டுக்கு வந்தாரு. என்கிட்டையும் தாத்தா கிட்டையும் நல்லா தான் பேசி பழகினாரு. எனக்கும் நல்லா தான் டீச் பண்ணாரு. நானும் நல்லா தான் படிச்சேன். ஆனா அதுக்கப்புறம் அவர் என்கிட்ட ரொம்ப தப்பான எண்ணத்தோட பழக ஆரம்பிச்சிட்டாரு. போக போக ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டாரு. நான் இதை போய் தாத்தா கிட்ட சொன்னேன். ஆனா அவர் ரொம்ப நல்லவர். உனக்கு தான் கண்ணு தெரியல, அதனால நீ தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டாரு. நான் இதே குழப்பத்தோட இருந்ததுனால எனக்காக அவர் போய் கேட்டாரு. ஆனா தாத்தா போய் கேட்டதுக்கு அவர் ஏதேதோ சொல்லி சமாளிச்சிட்டாரு. யாரு யாரு? தாத்தா நீங்களா? தாத்தா டேய் மச்சான், என்ன நடக்குதுன்னே ஒன்றும் புரியலடா. எனக்கு ஒன்றும் புரியலடா. ஆனா ஆனா இந்த பேர் எங்கேயும் கேள்விப்பட்ட மாதிரியே இருக்குடா. ஆனாவா? டேய், அந்த போட்டோக்கள் எடுத்த போட்டோ உங்ககிட்ட இருக்கா? போட்டோ? டேய், அது உன் ஃபோன்ல தான்டா இருக்கும். ஆமா இல்ல? ஆனா பிளைன் ஆங்கிலோ இந்தியன் ஆர்டிஸ்ட்.
07/11/1986 to 29/2/2004. டேய் விக்கிபீடியால கூட போட்டுருக்கடா. அப்புறம் ஏன் இந்த டிராயிங்ல எல்லாமே கீழே ஓட்ட ஓட்டையா இருக்கு? She's a blind artist. ஒருவேளை blind artist-ஆ இருக்குமோ? மச்சான் 3 பேருமே ஒரே டேட் லீப் இயர்ல தாண்டா இறந்துருக்காங்க. இது ஆனா ரெண்டாவது ஐ திங்க் காயலங்கடக்கார பையன். இந்த சந்துரு யாரா? நேத்து நைட்டு என் கனவுல வந்தாரு. உன் கனவுல வந்தாரா? ஐயோ என்னதாண்டா நடக்குதுங்க? அப்ப ரெக்கார்ட்ல ஆனா அபியூஸ் பண்றேன்னு சொல்றானே அவன் யாரா? இது நான் நினைக்கிறதா மட்டும் இருக்கக்கூடாது. என்ன சத்தம் கேட்டது? இவன் என்ன பார்க்கறான்? மச்சான் இவன் யாரா புதுசா? டேய் ராகேஷ், டேய் ராகேஷ், அப்ப இன்னைக்கு இவன் தான் சாக போறானா? டேய் ராகேஷ், டேய் ராகேஷ், டேய் என்னாச்சு உனக்கு? என்னையா வேலைலாம் முடிஞ்சதா இல்லையா? அந்த பெயிண்டிங் வேலை பாரு அப்படியே பெயிண்டிங்கில் இருக்கு. இந்த வர கூலி இது. சரிங்க சார். எல்லா வேலையும் சீக்கிரம் முடிச்சு கொடுத்துட்டு போ. சரியா? சரி சார், நான் வரேன். என்னத்தை தான் வேலை செய்கிறான்னு தெரியல. பெயிண்ட் சரியா கூட அடிக்க மாட்டேன்றானுங்க. ஏதோ பழகு வந்த சத்தம் கேட்டது எங்கன்னு தெரியலையே. எங்க இந்த சத்தம் வந்துச்சு? என்ன ஏதோ பைப் உடைக்கிற சத்தம் கேட்குது? வா என்ன எதுவும் உடஞ்ச மாதிரியே தெரியல, ஆனால் சத்தம் மட்டும் வந்துச்சு. ம் ம் பா ராகேஷ்
கசட்ல சொன்ன மாதிரி எங்க அப்பா ஒன்றும் கெட்டவர் கிடையாது. உங்களுக்கு கண்ணு தெரியாதனால வேற யாரோ பண்ண தப்ப எங்க அப்பா பண்ணாருன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. எனக்கு நல்லா தெரியும் எங்க அப்பா எவ்வளவு நல்லவர்னு. தயவு செஞ்சு எங்க அப்பாவை எதுவும் செஞ்சிடாதீங்க. அன்னைக்கு பார்த்த மாதிரி இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கேனா? இவ்வளவு நாள் நான் வாழ்ந்திருந்தாலும் அன்னைக்கு ஒரு நாள் என்னால மறக்க முடியலண்ணா. யாரு? தாத்தா நீங்களா? தாத்தா நீங்க தானே? அட 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 அட, நான் இவ்வளோ அழகா இருக்கேன்றது நீ வரைஞ்ச அப்புறம் தான் எனக்கே தெரியுது. உன்னை நான் இப்படியே பேச விட்டேன்னா நான் மாட்டிப்பேண்டி செல்லும். உன்னை ஏதாச்சும் பண்ணணுமே. அதுக்கு முன்னாடி நாம சேர்ந்து ஏதாவது பண்ணுவோமா? நீ கஷ்டப்படுற, நான் எடுத்துக்கிறேன். உன்னை இவ்வளவு அழகா பார்த்ததுக்கு அப்புறம் உன்னை அனுபவிக்காம கொண்டுட்டேன்னா என் மனசு தாங்காதிரி செல்லும். என்னடா ஏதோ அவசரமா சொன்ன? அந்த பொண்ணுங்க செத்துட்டாடா. என்னடா பொண்ணு செத்துட்டான்னு சொன்ன? உயிரோட இருக்கா? சந்துரு, என்னடா பண்றது? எரிச்சிருவோம். எரிச்சிருவோமா?
அப்ப தாத்தா மொத்தமாக சரிச்சிருவோம். ஜெயிலுக்குள்ளே இருக்க உங்கள் அப்பாவை என்னால் மட்டும் தான் வெளில கொண்டு வர முடியும்னு தெரியும்ல. இந்த விஷயத்தில் நான் சொல்கிற மாதிரி செய். 3 மாதம் தான் உள்ளே இருப்பேன். அதுக்கப்புறம் உன்னை வெளில கொண்டு வந்துடுறேன். உங்கள் அப்பாவையும் தான் உன் லைஃபே மாற்றி காட்டுறேன். இந்த விஷயம் எதாவது வெளியில் தெரிஞ்சது என்னை பற்றி உனக்கு தெரியும்ல? தெரியும் சார். சார் என்ன சார் பண்ணோம்? ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ளே போ. கிச்சனில் இருக்க கேஸ் ஓப்பன் பண்ணிடு. அதுக்கப்புறம் மேலே ரூமில் அந்த கிழமை இருப்பான், அவனை போட்டு தள்ளிடு. அப்புறம் வீடு ஃபுல்லாக பெட்ரோல் ஊற்றி கொளுத்திடு. எப்படியும் சாகத்தானே போறா. இதை அவரோட சேர்த்து வச்சிரு. இதெல்லாம் உங்க அம்மாவுக்கு ஒரு நாள் தெரிஞ்சிருச்சு. அதனால தான் அவ சூசைட் பண்ணிக்கிட்டா. பட் இதுக்கு நான் பொறுப்பு இல்லை, அவ தலையெடுத்து அவ்வளவுதான். ராகேஷ் உன்னை எவ்வளோ நல்லவன் நினைச்சப்பா. ஆனா இப்படி ஒரு கேவலமான விஷயத்த பண்ண நினைச்சு கூட பார்க்கலப்பா. சாரிடா. அம்மா என்னப்பா பண்ணு, அவங்கள எப்போ ஏமாத்த மனசு வந்தது. நான் ஒரு பொண்ணா பிறந்திருந்தா என்னையும் ராகேஷ்
February 29 நடந்த கேஸ் டீடைல்ஸ் எல்லாத்தையும் இமிடியேட்டா எடுத்து வைங்க. ரைட் நவ. ஓகே? இவனை இமிடியேட்டா ஸ்டேஷனுக்கு ஷிஃப்ட் பண்ணுங்க. ஓகே மேடம். அவருக்கு சட்டப்படி தண்டனை வாங்கி தர போறீங்களா இல்ல காப்பாத்த போறீங்களா? இப்போ அவன் எங்க? சுட்டு தள்ளணும். ஆனா சட்டத்துக்கு புறமா நான் எந்த காரியத்தையும் பண்ண மாட்டேன். கண்ணு தெரியாத பொண்ணை ரேப் பண்ணி கொண்டு இருக்க. அது மட்டும் இல்லாம உன் புள்ளையும் கொண்டு இருக்க. இதெல்லாம் பண்ணிட்டு எப்படி உன்னால நிம்மதியா வாழ முடியுது? திட்டம் போட்டு 2 கொலையை பண்ணிட்டு சட்டத்தை ஏமாத்திட்டு இருக்கியா? ச்சே. 2 இல்ல 3. 3? அது யாரு? என் பையனோட ஃப்ரெண்டு ஆகாஷ். சொல்லுங்க மேடம். ஸ்டேஷன்ல அந்த ஆகாஷ் இருக்கானயா? யோ சிதம்பரம், அந்த ஆகாஷ் எங்க இருக்கான் பாரியா? நல்லா தெரி பாரியா. மேடம், அவன் இங்க இல்லையா மேடம்? என்னையா சொல்ற? ஹலோ. அந்த ஆகாஷோட ஃபைல் சத்த போலீஸ்ல இருக்கு மேடம். என்ன சொல்றீங்க? போய் பாருங்க. நீங்க போய் டாஸ் கொண்டு வாங்க. நான் இந்த நாளுக்காக தான் பயந்துட்டு இருந்தேன். இந்த நாளுக்காக தான் காத்துட்டும் இருந்தேன். கொடுங்க. மேடம், இந்த வீடு தவிர இது எல்லா வீட்லயும் கரண்ட் இருக்கு மேடம். ஓ மை காட். அவ வந்துட்டா.